எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 21 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை. இந்த வீடியோல திருப்பதி திருமலையில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன் ஸ்டேட்டஸ், திருமலையில நேரடியாக ரூம் புக் பண்றதுக்கு உண்டான வேகன்சி ஸ்டேட்டஸ், இன்றைய தகவல் பற்றி பார்க்கலாம். இன்றைய தகவல், திருமலையில இன்று பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், புதன்கிழமை நைட்டு வியாழக்கிழமைக்கான 7000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அது கொடுக்க ஆரம்பித்த 2 மணி நேரத்துல முடிஞ்சு போனதுனால மக்கள் நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போனாங்க அப்படின்னு தகவல் தெரிவித்திருந்தோம். நேற்று இரவு டிடிடி அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. சர்வ தரிசனத்துக்கு அதிக அளவுக்கு மக்கள் வந்ததுனால சர்வ தரிசனத்துக்கு உண்டான எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் கொல்லப்பயிடுச்சு. வெளியில வரைக்கும் மக்கள் லைன்ல நிக்கிறதுனால இரவு 9 மணிக்கு மேல சர்வ தரிசனத்துக்கு அலோவ் பண்றதை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தாங்க. மேலும் காத்திருக்கும் பக்தர்களை எல்லாம் பிஎஸ்சி பப்ளிக் அம்யூனிட்டி சென்டர்ல நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு அதிகாலையில சர்வ தரிசனத்துக்கான லைன்ல ஜாயின் பண்ணும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. அடுத்தது, இன்று திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வர் திருமலையில விசிட் பண்ணாரு. நேற்று இரவு அவர் திருமலையில சேர்ந்ததுனால நேற்று இன்னைக்கும் செக்யூரிட்டி கெடுபிடிகள் சற்று அதிகமாகவே அங்கு காணப்படுகிறது. இன்னைக்கு 21ஆம் தேதி ஜூன் மாசத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவைகளுக்கான டிக்கெட் புக்கிங் காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆர்ஜித சேவா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சேஷதிக அலங்கார சேவை, இந்த 4 சேவைக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. கல்யாண உற்சவத்துக்கு கப்பல் டிக்கெட்டு 2 பேருக்கு டிக்கெட்டு வாங்கணும். மற்ற டிக்கெட் எல்லாம் இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கே வாங்கலாம். ஒரு மொபைல்ல 2 டிக்கெட் நீங்க வாங்கலாம். அதே போல இன்று மதியம் 3 மணிக்கு ஆர்ஜித சேவா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன், அதற்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க பிரதட்சணம்கான டிக்கெட் ஓபன் ஆரம்பிக்குது. நாளை மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கு உண்டான டிக்கெட்டு ஆரம்பிக்குது. அதே போல இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆர்ஜித சேவை உடன் ஜேஷ்டாபிஷேகம், வருடாந்திர உற்சவமான ஜேஷ்டாபிஷேகத்துக்கு உண்டான டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்குது. இது ஜூன் 9, 10, 11 3 நாளைக்கு உண்டான சேவை மட்டும்தான். அதனால இந்த 3 நாளைக்கு மட்டும்தான் இதுல டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து, திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் பற்றிய விவரங்கள் பார்க்கலாம். நேற்று இரவு இன்றைக்கு தேதிக்கு உண்டான 11,000 டிக்கெட்டுகள் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு மதியம் 3 மணிலிருந்து இரவு 9 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுத்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் தினமும் திருப்பதியில 3 இடத்துல 9 மணிக்கு கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் மறுநாளைக்கு உண்டான ஸ்லாட்டுக்கான டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அது முடிந்த பிறகு அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில 2 அல்லது 3 ஸ்லாட்டுக்கான எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது பக்தர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அன்னைக்கு திருமலையில் நடக்கக்கூடிய பூஜைகளுடைய டைம் பொறுத்து இது தினமும் மாறுபடுது. ஆனா சராசரியாக ஒரு நாளைக்கு 12,000 14,000 டோக்கன் கொடுக்குறாங்க. புதன்கிழமை மட்டும் கம்மியான அளவுல டோக்கன் கொடுக்குறாங்க. இரவு 12 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி இன்னைக்கு 21ஆம் தேதிக்கு உண்டான எல்லா டோக்கன்களும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாளை 22ஆம் தேதி சனிக்கிழமைக்கு உண்டான 2 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. அதிகாலை 3 மணி 4 மணிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு கிட்டத்தட்ட 4,617 டோக்கன் அவைலபிலிட்டி இருந்தது. இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அந்த எல்லா டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கனுக்கான கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இன்று இரவு 9 மணிக்கு தான் திருப்பவும் டோக்கன் கொடுப்பாங்க. அதனால காலையில 4 மணிக்கு மேல வரவங்களுக்கு டோக்கன் கிடைக்காதுங்கிறவங்க நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போய் சர்வ தரிசனத்துல பார்க்கலாம். நேற்று டிடிடி கொடுத்த அப்டேட் படி எந்த டோக்கனும் இல்லாம சர்வ தரிசனத்துக்கு போறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க.
நேற்று நைட்டு 9 மணிக்கு மேல சர்வதர்சனத்துக்கு அனுமதி இல்லை அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நீங்க டோக்கன் இல்லாத பட்சத்துல நேரடியாக சர்வதர்சனத்துக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 18 இருந்து 20 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை, நீங்க 6 மணிக்கு மேலதான் வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருப்பதியிலேயே தங்கியிருந்து கீழே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இரவு 9 மணிக்கு மேல நாளைக்கு உண்டான தரிசனத்துக்கான டோக்கன் வாங்கிட்டு போகலாம். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு காலையில 6 மணிக்கு மேல வந்தீங்கன்னா 2 நாள் நீங்க திருப்பதி திருமலை இருக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடுடன் வாங்க. ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியாக நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கனுக்கு உண்டான ஸ்டேட்டஸ். இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை அப்படிங்கிறது திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்கு அதிகாலையில தினமும் 6 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. அதனால 6 மணிக்கு முன்னாடி நீங்க அங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன் கிடைக்கும். அதிகாலை 5 மணிலிருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் டிடிடி அவங்களோட ரெட் கலர் தர்மரதம் அப்படிங்கிற பஸ்ஸை இலவச சேவைக்கு கொடுக்குறாங்க. அதை தவிர பிரைவேட் வாகனங்கள் இருக்கு. ஷேர் ஆட்டோ, ஜீப்பு, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு. இதன் மூலமாகவும் மக்கள் அதிகாலையில 4 அல்லது 5 மணிக்கே இங்க ஸ்ரீவாரிமெட்டு பகுதியில சேர்ந்துடுறாங்க. சரியாக 6 மணிக்கு நடைபாதையில இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. நடைபாதை என்ட்ரன்ஸ்ல 30வது படியில ஒரு கவுண்டர் இருக்கும். அங்க உங்களோட ஆதார் கார்டு எண்ணை பதிவு பண்ணி உங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டு மேல நடந்து போகலாம். பாதி வழியில ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கும். அந்த ஸ்கேன் சென்டர்ல மறக்காம உங்களுடைய டோக்கனை நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். இந்த ஸ்கேன் பண்ணிட்டு போனா தான் மேல உங்களுக்கு எஸ்எஸ்டி லைன்ல அலோவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்னது போல 2-3 நாட்களாக திருப்பதி திருமலையில மக்களுடைய எண்ணிக்கை சற்று அதிகமாகவே இருக்கு. அது தவிர நாளைக்கு சனி ஞாயிறு வார விடுமுறை வர்றதுனால அந்த நாட்களிலும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கும். அதனால நீங்க வார விடுமுறையில திருப்பதி போறதை விட வாரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய செவ்வாய், புதன் இந்த மாதிரி தேதிகள்ல போனீங்கன்னா உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது திருமலையில நேரடியாக வரும் பக்தர்களுக்கு உண்டான ரூம் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆபீஸ். இது திருமலையில மேல பாலாஜி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கு. திருமலையில மொத்தம் 2 பஸ் ஸ்டாண்டு இருக்கு. ஒன்று சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெளியூர்ல இருந்து நேரடியாக ஏபிஎஸ்ஆர்டிசி மூலம் வர்றவங்களுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டு. இன்னொரு பஸ் ஸ்டாண்டு ராம்பைச்சா பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கீழே திருப்பதியில இருந்து திருமலைக்கு வர்றவங்களுக்கு உண்டான பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 2க்கும் மத்தியில இந்த சிஆர்ஓ ஆபீஸ் இருக்கு. நீங்க கீழ் திருப்பதியில இருந்து திருமலைக்கு வந்தீங்கன்னா டிரைவர்கிட்ட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் சிஆர்ஓல இறக்கி விட்டுருவாரு. இந்த சிஆர்ஓல அதிகாலையில 5 மணிக்கு முதல் நாள் இரவு காலியாக இருந்த ரூம்கள்லாம் அலாட்மெண்ட் பண்றாங்க. அதிகபட்சமாக 50-100 ரூபாய்க்கான ரூம்கள் நிறைய ரூம் அலாட்மெண்ட் பண்றாங்க. தினமும் அதிகாலையில சராசரி 1000 ரூம்கள் வரைக்கும் உடனே அலாட்மெண்ட் பண்றாங்க. டிடிடி இன்னைக்கு அதிகாலையில 8:30 சிஆர்ஓ அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபடி 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான 1700 ரூம் இன்னைக்கு கோட்டா அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல 29 ரூம் அவைலபிலிட்டியா இருக்கு அப்படின்னு 8:30 தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த 1700 ரூம் அலாட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ரூம் காலியாகத்தான் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. கீழே ஒரு பேஸ்மெண்ட் ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்ல காலையில 5 மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கிற சீனியாரிட்டி படி ஒவ்வொருத்தருக்கா ரூம் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல குறிப்பிட்டுள்ள காட்டேஜில் போய் நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி உங்க ரூம் புக்கிங் கிடைச்சிக்கலாம். இந்த சிஆர்ஓ ஆபீஸ் ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா சாயங்காலம் 6-7 மணிக்கு பிறகு ரூம் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த விதமான ரூமும் கிடைக்கல, ஆனா நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இங்க பப்ளிக் கம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஏசி அப்படின்னு இருக்கு. மாதவ நிலையம்
பத்மநாப நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய PACs. இதை தவிர CRO பக்கத்துல யாத்ரி சதன் 1 அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் லாக்கர் ஃபெசிலிட்டியுடன் கூடிய தங்கறதுக்கு இடம் வந்து கொடுக்குறாங்க. லாக்கர் ஃபெசிலிட்டி ஃப்ரீ. ஒரு நாளைக்கு முதல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இங்க நீங்க லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கிட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கலாம். இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மக்கள் இதையே வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க. அதனால ரூம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதிக அளவுல மக்கள் வந்து இங்க தங்குறாங்க. உங்களுக்கு வசதியாக இருந்ததுன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். இன்றைய நிலவரப்படி திருமலையில 18 மணி நேரம் சர்வதர்சனத்துக்கு ஆகுது அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துல வர்றவங்களுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகுது அப்படின்ட்டும், SST டோக்கன் வாங்கினவங்களுக்கு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் டைம் ஆகுது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. திருமலையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை பற்றி எங்களுக்கு தெரிவிங்க. அதன் மூலம் அதிக அளவுக்கு பக்தர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நன்றி, வணக்கம்.